லேப்டாப்க்கு ஸ்பேக் வாங்க போகும்போது இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் கிடந்துச்சு. ஒரு 4 1 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு, 2 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. இதில் 1 மட்டும் தான் பார்க்க நீட்டாக இருந்துச்சு. மற்ற 3மே வந்து ஏதோ குப்பைக்குள்ளே கிடந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணி போடுவோம். இதை ஏன் க்ளீன் பண்ணிட்டு போடணும்னா, இந்த போர்டில் வந்து உள்ள கனெக்ட் வந்து ரிப்பேராக இருக்கும், அதாவது அழுக்காக இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த இடம் தான் மெயின். ஆனால் இந்த இடத்துல வந்து வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அடுத்து நம்ம இதை கழட்டி பார்ப்போம். இதுவும் மோசமாக தான் இருக்கு. நாங்கள் புதுசாக ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கியிருக்கோம். அதை வச்சு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தெளிவாகவே தெரியுது. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவு நம்ம எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இதெல்லாம் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் டிஸ்கை போட்டு பார்த்தோம். ஆனால் உள்ளே இருக்க மோட்டர் ஓடவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள மோட்டர் ஓட சத்தம் கேட்டுச்சு. ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு டிலீட் ஆகவே இல்லை. ரொம்ப நேரமாக நாங்கள் திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஹார்ட் டிஸ்க்கு போடும் போது உள்ள மோட்டரோட சவுண்டு கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததில்ல அதுவாகவே ஹார்ட் டிஸ்க் டிலீட் ஆகிடுச்சு. உள்ளே கொஞ்சம் ஃபைல்லாம் இருந்துச்சு. அடுத்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை போட்டு பார்த்தோம். இந்த ஹார்ட் டிஸ்க் காட்டுது, ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் ஓப்பனே பண்ண முடியல. ரெண்டாவது போட்ட ஹார்ட் டிஸ்க்கு நல்லா ஓப்பன் ஆகுது. போட்ட ஹார்ட் டிஸ்க்கு எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நல்லா ஓப்பன் ஆகுது, ஆனால் உள்ளே எதுவும் காட்ட மாட்டேங்குது.